இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே ஆண்டவருடைய கரத்தில் இந்த மாதத்தை நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்தும்படி, கர்த்தருடைய கரம் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி, கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர். கர்த்தர் ஒருவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறவர். கர்த்தர் ஒருவரே நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று தாவீது சொல்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில் தேவனே சகல காரியத்தையும் செய்து முடித்தார். இன்றைக்கு அந்த தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம். நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய இருதயத்தை திறந்து, நம்முடைய உள்ளத்தை திறந்து, நம்முடைய எல்லா நம்பிக்கையையும் நம்முடைய தேவன் மேல் வைத்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஜெபிக்க போகிறோம். இந்த மாதம் நமக்கு முன்பாக மிக பெரிய சவால்கள் காத்திருக்கிறது. நமது பிள்ளைகள் பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய நாட்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய பள்ளியின் தேவைகள், அவர்களுடைய ஸ்டடீஸ்க்கான தேவைகள், அவர்களுடைய கல்விக்கான தேவைகள் ஏராளமாய் நமக்கு முன்பாய் சூழ்ந்திருக்கும். உங்களுக்கு முன்பாக சூழ்ந்திருப்போம். என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாத விதத்தில் எங்கே போக போகிறோம், எப்படி இந்த காரியத்தை நடப்பிக்க போகிறோம் என்கின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்கு முன்பாக இருக்கும். மலை போல இருக்கும். இதை நான் எப்படி தாண்டுவேன் என்று தாவீது சொல்லுகிறான். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதலையும் தாண்டுவேன் என்று. ஆகவே ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, இந்த மாதத்தின் இந்த முதல் நாளில் எங்கள் கைகளை உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கைகளை மாத்திரம் அல்ல, எங்களுடைய இருதயத்தை உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் ஆவி ஆண்டவரே உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம். தாவீது சொல்லுகிறானே, கர்த்தாவே என் ஆத்துமாவை உமக்கு முன்பாக உயர்த்துகிறேன் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தாவே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, மிகுந்த கிருபையோடு எங்களை இந்த 5 மாதங்கள் நடத்தி இந்த 6வது மாதத்திற்கு முன்பாக எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர். என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியாமல் ஆண்டவரே நாங்கள் திகைத்து நிற்கிற காரியங்கள், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர். அப்பா, இன்றைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஏராளமான தேவைகளுக்கு முன்பாக, ஏராளமான ஆண்டவரே போராட்டங்களுக்கு முன்பாக, பலத்துக்கு மிஞ்சின போராட்டங்களுக்கு முன்பாக நிற்க பலனில்லாமல், என்ன செய்வது என்று தெரியாமல் எங்களை சூழ்ந்து நிற்கிற ஏனலங்கள், எங்களை சூழ்ந்து நிற்கிற ஆண்டவரே நிந்தையான பேச்சுக்கள், எங்களை சூழ்ந்து நிற்கிற சத்துருவினுடைய பரியாசங்கள், நினைத்தருளும் ஆண்டவரே, நினைத்தருளும் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், எவ்வளவாய் சத்துருவினாலே ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், எவ்வளவாய் எங்களுடைய ஆவியை சத்துருவானவன் ஒடுக்கி கொண்டிருக்கிறான் என்று எங்கள் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீரே. ஆண்டவரே, இஸ்ரவேல் புத்திரருடைய ஒடுக்குதலை கண்டேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, இஸ்ரவேல் புத்திரரை தேவன் கண்ணோக்கினார், நினைத்தருளினார். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களையும் கூட தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக, கண்ணோக்கி பார்ப்பீராக, நினைத்தருளுவீராக.
எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலையிலே ஆண்டவரே, எங்களுடைய நற்கிரியைகள் யாவும் மனிதர்களால் மறக்கப்பட்ட நிலையிலே, எங்கள் செய்கைகள் ஆண்டவரே மனிதர்களால் மறக்கப்பட்டு இருக்கிற நிலையிலே எங்களை நினைத்தருளுகிற கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்களை நினைத்தருளுகிற கர்த்தாவே, ஹோராபா சந்தாடா ராபாடா, ஆண்டவரே எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன் என்று ஆண்டவரே எப்ராயிமை கைவிடாமல் நினைத்தருளினவர், யோசேப்பை நினைத்தருளினவர், இஸ்ரவேல் புத்திரரை நினைத்தருளினவர், அன்னாளை நினைத்தருளினவர். இன்றைக்கு இந்த 6வது மாதத்திலே தேவனே எங்களை நினைத்தருளும், எங்களை நினைத்தருளும், எங்களை நினைத்தருளும். எங்களை சூழ்ந்திருக்கிற பரியாசங்கள், எங்களை சூழ்ந்து நிற்கிற பயங்கள், எங்களை சூழ்ந்திருக்கிற சத்துருவினுடைய நிந்தைகள் ஆண்டவரே நினைத்தருளும், நினைத்தருளும். எப்பொழுது விழுவான் என்று, சடுதியா என்ன நேரிடும் என்று சொல்லி, இது என்னமாய் முடியும் என்று சொல்லி எங்களை சூழ்ந்து நிற்கிற பரியாச நபர்களுடைய கண்களுக்கு, அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களை தப்புவிப்பீராக, எங்களை தப்புவிப்பீராக. உம்முடைய ஓங்கிய புயமும் உம்முடைய பலத்த கரமும் எங்களுக்காக இறங்கி வருவதாக, எங்களுக்கு இறங்கி வருவதாக. ஹோராபா சந்தாடா லாபாடா ராபாடா, தீங்கு நாளிலே தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து மறைத்து வைத்து கண்மலையின் மேல் நிறுத்துகிற பரலோக தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கரத்தை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம், உம்முடைய கிருபையை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம், உம்முடைய கிருபையை பற்றி கொள்ளுகிறோம். தகப்பனே, நெடு நாட்களாக காத்து கொண்டிருக்கிறோமே, நெடு நாட்களாக விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிறோமே, நெடு நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறோமே, நெடு நாட்களாக எங்கள் கைகளை உமக்கு முன்பாக விரித்து கொண்டிருக்கிறோமே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல், அருவருக்காமல், கூப்பிடும் போது முகத்தை மறைக்காமல் கேட்கிறவரே, முகத்தை மறைக்காமல் கேட்கிறவரே, இன்றைக்கு எங்கள் சத்தத்தை கேட்டருளும். எங்களுடைய கூப்பிடுதலை கவனியும், எங்களுடைய கூப்பிடுதலை கவனியும். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நன்மையை செய்தருளும். எங்கள் ஆத்துமாவை இளைப்பாற பண்ணும், எங்கள் சரீரத்தை இளைப்பாற பண்ணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் இருக்கிற வனாந்தரங்கள், எங்கள் வாழ்வில் இருக்கிற கடினமான பாதைகள், எங்கள் வாழ்வில் இருக்கிற கடினமான சூழ்நிலைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு மாறட்டும், இன்றைக்கு மாறி போகட்டும். கசந்த அனுபவங்கள், மாறாவினுடைய அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையிலே மாறட்டும், மாறட்டும். ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றத்தை இந்த நாட்களில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறோம், எங்கள் குடும்பங்களுக்குள்ளே எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, யார் யார் பெரிய மாற்றங்களை எதிர்பார்த்து ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய மாற்றங்கள் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, மாற்றங்கள் வெளிப்படுவதாக. சாம்பலுக்கு பதில் சிங்காரம் வெளிப்படுவதாக, துயரத்துக்கு பதில் ஆனந்த தைலம் வெளிப்படுவதாக, ஒடுங்கின ஆவிக்கு பதில் துதியின் உடை வெளிப்படுவதாக, முட்களுக்கு நடுவே தேவதரு விருட்சம் முளைப்பிக்கப்படுவதாக. எங்கே நிந்திக்கப்பட்டு இருக்கிறார்களோ, எங்கே தூசிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அங்கே நிமிர்ந்து நடக்க செய்வீராக. எங்கே துயரத்தை கண்டிருக்கிறார்களோ அங்கே மகிழ்ச்சியை காண பண்ணுவீராக. எந்த இடத்தில் இருளடைந்து போயிருந்தார்களோ அந்த இடங்களிலே வெளிச்சம் உதிக்கட்டும். எந்த இடங்களிலே அவமானங்கள், நிந்தைகள் சூழ்ந்து கொண்டிருந்ததோ அந்த இடங்களிலெல்லாம் பரலோக தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை அல்லல் தட்டாமல்,
எங்கள் ஜெபத்தை அற்பமாய் எண்ணாமல் எங்கள் ஜெபத்துக்கு பதில் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திவ்ய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய ஆளுகை, ஆண்டவருடைய பிரசனம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் வெளிப்படட்டும். அவர்கள் வாழ்விலே ஆண்டவரே இந்த நாள் வரை போராடின எல்லா அடிமைத்தனங்கள் நுகங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படட்டும். ஆண்டவரே முறிக்கப்படட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், இருள்கள் வெளிச்சமாகட்டும், கோணலானவைகள் நேராக்கப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய திவ்ய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எதிர்பார்த்து காத்திருந்த ஒவ்வொரு காரியங்களும் கைகூடி வருவதாக, கைகூடி வருவதற்காய் ஸ்தோத்திரம். நேர்த்தியாய் கர்த்தர் செய்து முடிப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய திவ்ய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தந்தார்.